பேசுங்க, நீங்க நான் ஆரம்பிக்கிறேன். ஐயா, நான் திருவப்பூர் ஏரியாவில இருந்து வந்திருக்கேன். எங்களுக்கு வந்து மேம்பாலம் அமைச்சு கொடுக்கறதுக்கு எல்லா ஏற்பாடும் பண்ணிட்டு இருக்காங்க. முன்னாடி வந்து நேரடியாக அளந்து வீடு குடியிருப்புகள்லாம் பாதிக்காம எங்களுக்கு மேம்பாலம் போட்டு தருவதாக பண்ணாங்க. இப்ப திரும்ப வந்து எங்க வீடெல்லாம் அடிபட்டு 50 வீட்டுக்கு மேல அடிபடுற அளவுக்கு சுத்தமா எடுத்துட்டாங்க. எங்களுக்கு 60 வருஷமா நாங்க அங்கனே இருக்கிறோம். எங்களுக்கும் வயசாயிட்டு நாங்க கட்டின வீட்டுல இருந்து நாங்க வெளியில போகணும். எங்களுக்கு மேம்பாலம் வேணும். ஆனா இந்த பொதுமக்களை எல்லாம் திருவப்பூர் பொதுமக்களை எல்லாம் பாதிக்காம எங்களுக்கு மேம்பாலம் போட்டு கொடுங்க. நாங்கெல்லாம் பறக்கிறோம். நாங்க தான் அந்த வீடுக்கே வந்துருவோம் போல இருக்கிறோம். ஐயா, தயவு செஞ்சு எங்க வீடுகளை பாதிக்காம எங்களுக்கு மேம்பாலம் அமைச்சு கொடுங்க. நாங்க வேண்டான்னு சொல்லல. எங்களை இந்த கதியாக்கி ஒவ்வொரு ஜனமும் 60 வீட்டுக்காரங்களும் நாங்க தூங்காம சாப்பிடாம தண்ணி கூட குடிக்காம நாங்கெல்லாம் வேதனைப்பட்டு இருக்கோம். ஐயா, எங்களுக்கு தயவு செஞ்சு எங்க குடும்பத்தை பாதிக்காம எங்க வீட்டுகளை பாதிக்காம நாங்க வயசான காலத்துல எங்களை இந்த வீட்டுல போட்டு தூக்கிட்டு போறது மாதிரி எங்களுக்கு அமைச்சு கொடுங்க ஐயா. உங்களுக்கு கோடான கோடி புண்ணியம் ஐயா. வேற நீங்க என்ன கொடுத்தாலும் எங்களுக்கு தகாத ஐயா. எங்களுக்கு வீடு வேணும், எங்களுக்கு மேம்பாலமும் வேணும், வீடு வேணும். எங்களுக்கு மேம்பாலம் வேணும் தான். வீட்டுகளை பாதிக்காம மேம்பாலம் கொடுங்க ஐயா. என் பேரு செண்பகவல்லி.